அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவர்கள் இருக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. இந்த படத்தில் அறிமுகமாகும் பிஆர்ஓ ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பிகைன் வுட்ஸில் பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹேமானந்த் இன்று பிஆர்ஓவாக அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நம்ம பொதுவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் சமயத்தில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹேமானந்துக்கு இந்த படத்தில் சமயமுறையே சமயத்தில் ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டராக ஆயிருக்காரு. ஸோ அவர் சார் சொன்னது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு, ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவர். ஆனால் அந்த ஜிஎஸ்டி கமிஷனர்ன்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன்னால பண்ணிட்டு இருக்காரு. அவர் இசை பற்றி சொல்லும் போது எனக்கு ராகம்லாம் எதுவும் தெரியாது சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னாரு. டி ராஜேந்தர் சார் ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு ராகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது. அதனால பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறது. இங்க இந்த கதைக்கு பொதுவா ஒரு கதைக்கு நங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கையா கதாநாயகியா இருந்தாலும் நங்கையாக திருநங்கை நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நங்கன்ற மீனிங் உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்துல உங்களோட விஷயங்கள் நல்ல தெரிஞ்சிருக்கு. இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருப்பேன், நல்ல சைலண்டாவே இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப்ல சைலண்டா இருக்கிறது தான் முக்கியம், வயலண்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. பொதுவா நம்ம நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கடவுளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது சமயமுரளி ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. முதல்ல என்னை பார்த்தது கணேஷ் டைரக்டர் அவர் தான். ஒரு அம்மா கேரக்டருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. தென் நான் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அம்மாவோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே ஓகே சொன்னேன். அண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்ணுறச்ச சமயமுரளி சார் கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு. அதே சமயத்தில் கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நிச்சயமாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா கணேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு இவர் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை திருநங்கையாக பொர்ட்ரே பண்ணியிருக்கிறார். அவர் சூப்பர்பாக பண்ணியிருந்தாரு. அவரோட கூட நடிக்கிறது நான் எத்தனை படங்கள் பண்ணியும் எத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் இந்த கேரக்டர் அவரோட பண்ணுறது நான் ரொம்ப சின்னவளா நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பொர்ட்ரே பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திருநங்கையா அவ்வளோ அழகாக அவர் இன்ச் பை இன்ச் அந்த அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சமயமுரளி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த படத்தை எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணுன்றத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.